ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshay.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் கோதுமை மாவு வச்சு நல்ல ஹெல்த்தியான ரொம்பவே ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அதிக நேரம் எடுக்காதுங்க, ரொம்ப ஈஸியான மெத்தடில் சுலபமாக செய்யலாம். இதை நீங்கள் மாலை நேரத்தில் நைட்டு டின்னருக்கும் ஈஸியாக செஞ்சு தரலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, நான் 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா இறுக்கமாக பிசைஞ்சிக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துறாம இந்த அளவுக்கு நல்லா மாவை இறுக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கோதுமை மாவுன்றதுனால இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். ஊறிச்சுன்னா நல்லா சாஃப்டாகும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேங்க. இப்போ பிசைஞ்ச மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதுலேருந்து சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம். அந்த சைஸை விட ஒரு சுற்று பெருசாகவே எடுத்துக்கோங்க. மாவை எல்லாத்தையும் இந்த சைஸுக்கே உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உருட்டி எடுத்து வச்ச மாவை திரட்டுற மணியில் கோதுமை மாவை தூவி நல்லா பெரட்டி எடுத்து திரட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காக திரட்டிக்கங்க. மாவை எப்பயுமே 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரட்டிங்கன்னா திரட்ட ரொம்ப ஈஸியாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவை கொஞ்சம் திக்காக திரட்டிக்கலாம். இது மாதிரி திரட்டிட்டு இப்போ இதை கத்தியால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட்டரால் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி 1/4 இன்ச்சு கேப் விட்டு நீட்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. மாவை திரட்டிட்டு அதை இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அகலமாக இல்லாமல் 1/4 இன்ச்சு கேப் விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி மாவு எல்லாத்தையும் திரட்டி கட் பண்ணி எடுத்து இதை அப்படியே நம்ம தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாகவே நூடுல்ஸ்லாம் செய்யறதுனா அதை மாவை பிசைஞ்சி அச்சில் போட்டு கஷ்டப்பட்டு பிழிஞ்சு எடுக்கணும். ஆனால் இது மாதிரி ஈஸியான மெத்தடில் இந்த பாஸ்தா ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு எல்லாத்தையும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதை வேக வைக்கிறதுக்கு வானலில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா தண்ணி கொதி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி கொதி வந்த பிறகு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். ரொம்ப டைம் எடுக்காதுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வெந்தாலே போதும். பாருங்கள், மாவு வெந்ததுமே நல்லா மேலே மிதந்து வருது பாருங்கள். இது மாதிரி நல்லா கலந்து விட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஜல்லியில் வடியை விட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி அகலமான ஜல்லிக்கரண்டியால் எடுத்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே எடுத்து நார்மல் வாட்டரில் போட்டு ஒரு முறை அலசிட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் பிசு தன்மை இல்லாமல் இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையுமே போட்டு நல்லா தண்ணியில் ஒரு முறை அலசி எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி கரண்டியில் எடுத்திங்கன்னா தண்ணியில் இல்லாமல் நல்லா ஒட்டை வடிஞ்சிடும். இதை அப்படியே பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம். இப்போ இதுக்கு வேண்டிய தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதோட ஒரு 6 பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்கினதும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்து அதையும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதோட ஒரு மீடியம் சைஸ் கேரட்டும் குடைமிளகாய் நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க. இது மாதிரி கலந்த பிறகு இப்போ இதோட ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை மிக்சர் ஜாரில் அரைச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் தக்காளி அரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக டொமேட்டோ கெச்சப் இருந்தால் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்து தான் பிசைஞ்சு இருக்கோம். அதனால் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதை அப்படியே ஒரு கிட்டில் போட்டு மூடிடலாம். மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். இப்போ 2 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்க்கலாம். நல்லா மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா தண்ணிலாம் வற்றி இருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம
வடிய விட்ட பாஸ்தா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கங்க. இந்த அளவுக்கு மசாலா நல்லா எல்லா இடம் பரவி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதில் பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு சுட சுட பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணலாம். இது ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு மாலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாம். நைட்டு டின்னர் கூட ஈஸியாக செஞ்சு தரலாங்க. வழக்கமாக நம்ம செய்கிற இட்லி தோசைக்கு பதிலாக இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை பாஸ்தா ரெசிப்பியை நீங்களும் ஈஸியான மெத்தடில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.